வணக்கம். சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் இருக்கக்கூடிய மாஸ்டர் நீதிமன்றத்தில் இசையமைப்பாளர் இளையராஜா ஆஜராகி கிட்டத்தட்ட 1 மணி நேரம் சாட்சியம் அளித்திருக்கிறார். இந்த வழக்கினுடைய பின்னணி பொறுத்தவரையில் 109 திரைப்படங்கள், குறிப்பாக தேவர் மகன், குணா உள்ளிட்ட 109 திரைப்படங்களுடைய இசை வெளியீட்டு உரிமையை மாஸ்டர் மியூசிக் என்ற நிறுவனம் இளையராஜாவுடைய இசை நிறுவனத்திடமிருந்து பெற்றிருக்கிறது. இந்த நிறுவனம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் 2010ஆம் ஆண்டு ஒரு வழக்கு தொடர்ந்தார்கள். அந்த வழக்கில் எங்களுக்காக அந்த காப்புரிமை வழங்கப்பட்ட அந்த இசையினுடைய பாடல்களை பொறுத்தவரையில் தங்களுடைய அனுமதி இல்லாமல் யூடியூப் மற்றும் சோசியல் மீடியாக்களில் அதிகமாக பயன்படுத்தப்படுவதாகவும் அதற்கு தடை விதிக்க வேண்டும் என்று கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் 2010ஆம் ஆண்டு அந்த இசை வெளியீட்டு உரிமையை பெற்ற நிறுவனம் வழக்கு தொடர்ந்தார்கள். அந்த வழக்கு ஏற்கனவே விசாரணைக்கு வந்தபோது நீதிபதி அப்துல் குதூஸ் முன்னிலையில் ஏற்கனவே விசாரணைக்கு வந்தது. அப்போது 1997ஆம் ஆண்டு இந்த பாடல் உரிமையை பொறுத்தவரையில் அந்த வழக்கு தொடர்பாக இந்த ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்ட போது அந்த ஒப்பந்தத்தில் யூடியூப் பற்றி எதுவும் தெளிவாக குறிப்பிடப்படவில்லை என்றும், குறிப்பாக சோசியல் மீடியாக்கள், அதாவது சமூக வலைதளங்கள் பயன்படுத்த தொடர்பாக எந்த ஒரு விளக்கமும் கொடுக்கப்படவில்லை என்றும், ஆடியோ ரிலீஸ் மட்டுமே, ஆடியோ பற்றி மட்டுமே அதில் குறிப்பிடப்பட்டிருந்ததாக தெரிவிக்கப்பட்டது. இந்நிலையில் இந்த விவகாரம், இந்த வழக்கு தொடர்பாக எதிர்மனுதாரராக இளையராஜா சேர்த்து நீதிமன்றம் உத்தரவிட்டது. அதன் அடிப்படையில் இந்த வழக்கில் வாக்குமூலம் அளிப்பதற்காக சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் செயல்பட்டு வரக்கூடிய மாஸ்டர் நீதிமன்றத்தில் இசையமைப்பாளர் இளையராஜா ஆஜரானார். அவர் முன்பாக அந்த மாஸ்டர் நீதிமன்றத்தினுடைய நீதிபதி இளங்கோ முன்பாக ஆஜரானார். அப்போது இந்த இசை வெளியிட்ட அந்த உரிமை பெற்ற நிறுவனத்தின் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் இளையராஜாவிடம் குறுக்கு விசாரணை மேற்கொண்டார். கிட்டத்தட்ட 1 மணி நேரமானது இந்த நிகழ்வு என்பது நடைபெற்றது. அந்த விசாரணையில் இந்த பாடல்களுடைய காப்புரிமை, அதே போன்று தயாரிப்பாளரும் மேற்கொண்ட ஒப்பந்தம், மேலும் உடைய சொத்து மதிப்பு உள்ளிட்ட பல்வேறு கேள்விகள் கேட்கப்பட்டன. அது தொடர்ச்சியாக கேள்விகள் கேட்கப்பட்ட போது திடீரென்று இளையராஜா, நான் முழுமையாக இசை ஈடுபாடு கொண்டவன், இசையில் என்னுடைய முழு கவனமும் முழு ஈடுபாடும் உள்ளதால் அந்த சொத்து மதிப்பு பற்றி தனக்கு தெரியாது என்று குறிப்பிட்டிருக்கிறார். அதே போன்று இந்த உங்களுடைய இதற்காக நீங்கள் பெற்ற அந்த பெயர், புகழ் மற்றும் செல்வம் அனைத்தும் சினிமா மூலமாக தான் கிடைத்ததா என்ற கேள்விக்கு, ஆமாம், அனைத்தும் என்னுடைய பெயர், புகழ், செல்வம் என அனைத்தும் சினிமா மூலம் தான் எனக்கு கிடைத்தது என்றும் இளையராஜா தெரிவித்திருக்கிறார். இப்படியாக 1 மணி நேரமாக இந்த சாட்சியம் அளித்திருக்கிறார். இசையமைப்பாளர் இளையராஜா சாட்சி கூண்டில் ஏறி இந்த சாட்சியம் அளித்திருக்கிறார். அதற்கு பிறகு இந்த நிகழ்வு முழுமையாக நடைபெற்று முடிந்தவுடன் மீண்டும் இந்த வழக்கை சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு மாற்றம் செய்து மாஸ்டர் நீதிமன்ற நீதிபதி இளங்கோ உத்தரவிட்டிருக்கிறார். இதையடுத்து இந்த வழக்கானது மீண்டும் சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டிருக்கிறது. குமார், சென்னை மாஸ்டர் நீதிமன்றத்தில் 1 மணி நேரம் இளையராஜா இந்த சொத்துக்கள் உள்ளிட்ட அந்த பல்வேறு கேள்விகள் குறித்து பதிலளித்ததாக அண்மை தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது.